வணக்கம்டா மாப்பிள்ள. தேனியிலேருந்து இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம நக்கீரன் கோபால் அண்ணனுக்கு. இனே நீ எல்லாம் இங்கே என்னண்ணே உன்னையெல்லாம் நான் என்னமோ நினச்சேன். ஆனால் சின்ன பிள்ளைத்தனமாக பேசியிருக்க பார்த்தியா? இது பேச்சுக்கு அழகா என்னது? கரூரில் வந்து விஜய் வந்திருந்தப்ப அது ஒரு ஷூட்டிங்கு, காரில் ஊரா கேமரா மாட்டியிருந்தாங்க. அதை எல்லாரும் பார்த்து அதை ஷூட்டிங்கை எடுத்து அதை படமாக இருக்கிறனால தான் இந்த பிரச்சனை, இது வேணும்னே பண்ணது அப்படின்னு பேசியிருக்கேன். என்னன்னே சரி சொல்கிற உன்னையெல்லாம் பெரிய ஆள், சரி அண்ணன் ஐயா வீரப்ப ஐயாவே பார்த்துட்டு வந்தாள் அப்படின்னு ஒரு மரியாதையில் இருந்தோம் நாங்கள்லாம். நீ பச்சை குழந்த மாதிரி பேசியிருக்கியானே. ஒரு சின்ன பிள்ளை கூட இந்த விஷயம் இந்த சொன்ன மாதிரி இருக்குது. சின்ன பிள்ளை கூட உன்னைய என்ன இருந்தாலும் இப்படி பேசியா அப்படின்றோம். கரூருக்கு போய் அந்த கேமராவை போய் பார்த்தீங்களாக்கா நீங்கள்? ஏனே இப்படி பண்ணுற? வர நீ உன் பேச்சு சரியில்லைண்ணே. பத்திரிகையாளர் மாதிரியே பேச மாட்டேற. நீங்கள் எதையாச்சும் பேசுங்க, மக்கள் முட்டாள்கள் நம்புவாங்க. நாங்கள் பூரா முட்டாளாக இருக்கும்ண்ணே. நாங்கள் பூரா முட்டாள். நீ சொல்கிற பூரா ஐயோ அண்ணே நக்கீரண்ணே சொன்னால் உண்மையாக போயிடும். அப்படியே நக்கீரண்ணே சொல்லிட்டாரு கோபாலண்ணே அப்படியே சொன்னார்னா, பேட்டி சொன்னார்னா பூரா உண்மையாக வாயில் வரும் போட்டிருக்கு. ஏனே சித்திரவதை பண்ணுற? போனேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பெட்ரோல்களே மறந்து, பிள்ளைகளை மறந்து, என்னத்தையோ பலபடியும் நம்ம அந்த நினப்பு வரக்கூடாதுன்னு நினச்சி வராங்க. நீ அவங்களை ஞாபகப்படுத்தி அவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரியே பேசுகிற. இதெல்லாம் வந்து ஒரு ஷூட்டிங்கை எடுத்ததுன்னு. ஷூட்டிங்னா எப்படி ஆள் விஜயனே படம் அம்மா நடிக்க வாங்க அப்படின்னா லட்சக்கணக்கு பேர் வந்துட போகிறாங்க. அதை ஒரு மைதானமாக வச்சு அதில் ஒரு ஷூட்டிங் எடுக்க மாட்டாரா விஜயனே? உனக்கு தெரியாதா? ஏன் ஒரு டேரக்டரு தெரியாதா? ஒரு ஷூட்டிங்கை இப்படி தான் இந்த பேசுகிற மாதிரி எடுக்கணும்னு. அதே நிகழ்ச்சியை வந்து ஒரு மைதானத்தில் வச்சு ஏமா விஜய் ரசிகர்கள் எல்லாருமே ஒரு படம் எடுக்க வாங்க அப்படின்னா அதே கொடியை வச்சுட்டு அதே துண்டை போட்டுக்கிட்டு வரமாட்டாங்களா? ஏனே சித்திரவதை பண்ணுற கோபாலனே? போனேன் உன்னையெல்லாம் நல்லா படித்தாலே கொஞ்சம் பெரிய தைரியமான ஆள்னு நினச்சேனே. சரியில்லைண்ணே, பேச்சு சரியில்லைண்ணே. பத்திரிக்கையாளர் மாதிரியே பேச மாட்டேற.